இறந்த ஆன்மா மறுபடியும் பூமிக்கு திரும்ப வந்தா என்ன ஆகும்? இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஆனா இது சாதாரண அனிமேஷன் படம் கிடையாது. இந்த படம் முடிஞ்சதும் வாழ்க்கையை நீங்க பாக்குற பார்வையே கொஞ்சம் மாறிடும். வாழ்க்கைனா என்ன, நம்ம ஏன் பிறக்கிறோம், நம்ம பர்பஸ் என்ன, இதுக்கெல்லாம் ஒரு அழகான கதையோட ஆன்சர் சொல்லும் படம். சரி, அந்த ஹீரோ எப்படி ஆன்மா உலகத்துக்கு போனா, அங்கிருந்து திரும்பி வந்தானா இல்லையா? வாங்க முழு கதையும் பார்க்கலாம். இந்த படத்தோட பேரு சவுல். 2020 ரிலீஸ் ஆன படம். நான் தான் உங்களுக்கு கிரிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். கதை நம்ம ஜோ கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுங்க. இவர் ஒரு மிடில் ஸ்கூல் மியூசிக் டீச்சர். நம்ம ஆளுக்கு பியானோ வாசிக்கிறதுனா உயிர். அவரோட ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. ஆனா என்ன பண்றது, லைஃப் அவர் நினைச்ச மாதிரி போகல. டெய்லி ஸ்கூல்ல குட்டி குழந்தைங்களுக்கு மியூசிக் சொல்லி கொடுத்துக்கிட்டே காலத்தை ஓட்டுறாரு. ஆனா மனசுக்குள்ள ஒரு நாள் பெரிய ஜாஸ் மியூசிஷியன் ஆகி ஸ்டேஜ்ல கலக்கணும்ன்ற வெறி மட்டும் குறையல. ஆனா இந்த கனவுக்கு அவங்க அம்மா லிம்பா என்னைக்குமே சப்போர்ட் பண்ணதே இல்ல. ஏன்னா மியூசிக்ல ஃபியூச்சர் இல்லப்பா, ஒழுங்கா ஒரு பர்மனன்ட் வேலையில இருந்தாதான் லைஃப் செட்டில் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஸ்கூல் பிரின்சிபல் இவருக்கு ஒரு பர்மனன்ட் ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்க. நல்ல சம்பளம், செக்யூரிட்டி, பென்ஷன் எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம ஜோ முகத்துல ஒரு துளி கூட சந்தோஷமே இல்ல. ஏன்னா அவனுக்கு செட்டில் ஆகிறத விட பெரிய ஸ்டேஜ்ல பியானோ வாசிக்கிறது தான் ஒரே குறிக்கோள். மறுநாள் அவங்க அம்மா டெய்லர் கடையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு போன் கால் வருது. ஜோவோட பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் கால் பண்றான். அவன் ஒரு தரமான நியூஸ் சொல்றான். லெஜெண்டரி ஜாஸ் ஆர்டிஸ்ட் டோரதியன் வில்லியம்ஸ் பேண்ட்ல ஒரு பியானோ பிளேயர் அவசரமா தேவைப்படுறாங்களாம். இது சாதாரண சான்ஸ் இல்ல. ஆமாங்க, ஜோ பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்த லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு கிளம்புறாரு. உள்ள போனா எல்லாருமே பயங்கர ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ். ஜோவுக்கு லேசான நடுக்கும். ஆனா பியானோ முன்னாடி உட்கார்ந்த உடனே நம்ம ஆளு வேற லெவல் பிளேயரா மாறிடுறாரு. அவர் வாசிக்க ஆரம்பிச்ச சில செகண்ட்லயே அங்க இருந்த எல்லாருமே வாயடிச்சு போயிடுறாங்க. டோரோதியாவுக்கு ஜோவோட டேலண்ட் பயங்கரமா பிடிச்சு போகுது. உடனே இன்னைக்கு நைட் ஷோ இருக்கு, ரெடியா இருன்னு சொல்லிட்டு போறாங்க. பல வருஷ கனவு நிஜமான சந்தோஷத்துல ஜோவுக்கு கால் தரையிலேயே நிக்கல. ரோட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே இனிமேதான் என் வாழ்க்கையே மாறப்போகுது, கடவுள் எனக்கு கண்ணு திறந்துட்டான்னு ரோட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு வராரு. ஆனா பாருங்க, விதி அவருக்கு வேற ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கு. சந்தோஷத்துல வர ஜோ சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்காம போன் பேசிக்கிட்டே வராரு. அவரோட முழு போக்கஸும் இன்னைக்கு நைட்டு நடக்க போற அந்த மாஸ் பர்ஃபார்மன்ஸ் மேலதான் இருக்கு. அப்பன்னு பார்த்து ரோட்ல திறந்து கிடக்குற ஒரு மேன் ஹோலை கவனிக்காம டக்குன்னு உள்ள விழுந்துறாரு. ஒரே செகண்ட்ல உலகமும் இருட்டாகுது. அடுத்த சீன், ஜோ கண்ணை திறந்து பார்த்தா அவரோட ஆவி மட்டும் தனியா பிரிஞ்சு ஒரு நீளமான ஒளிப்பாதையில நிக்குது. அவரை மாதிரியே ஏகப்பட்ட ஆன்மாக்கள் அந்த பாதையில த கிரேட் பியாண்ட், அதாவது இறந்ததுக்கு அப்புறம் போக போற உலகம், அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஜோவுக்கு முதல்ல எதுவுமே புரியல. அப்புறம் தான் அந்த ஷாக்கிங் உண்மை புரியுது. நாம செத்துட்டோம். ஆனா நம்ம ஆளு சும்மா இருப்பானா, கத்த ஆரம்பிக்கிறான். யோ, இப்பதான் என் கனவு ஆரம்பிச்சிருக்கு, நான் இன்னும் சாகலடான்னு கத்திக்கிட்டு அந்த பாதையில இருந்து ரிவர்ஸ்ல ஓடி தப்பிக்க பாக்குறான். இங்க இருந்து தான் படத்தோட மெயின் கதையை ஆரம்பிக்க போகுதுங்க. இப்போ ஜோ எப்படியோ அந்த ஒளிப்பாதையில இருந்து வெளியே குதிச்சு தப்பிச்சிடறான். ஆனா அவனால பூமிக்கு போக முடியல. அதுக்கு பதிலா த கிரேட் பிஃபோர் அப்படின்ற ஒரு விசித்திரமான உலகத்துக்குள்ள வந்து விழறான். இது இறந்தவங்க போற இடம் இல்ல. இங்க பாருங்க, இன்னும் பூமியில பிறக்க போகாத புது ஆன்மாக்கள் தயாராகிற இடம். இங்கதான் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் பர்சனாலிட்டி, கேரக்டர், திங்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டா உருவாக்கப்படும். இதெல்லாம் முடிஞ்சாதான் அவங்களுக்கு பூமிக்கு போறதுக்கான எர்த் டிக்கெட் அப்படின்ற பாஸ் கிடைக்கும். இப்போ ஜோக்கு ஒரே கோல் தான், எப்படியாவது பூமிக்கு ரிட்டர்ன் ஆகணும். அதுக்காக குறுக்கு வழியில போக ட்ரை பண்ணி ஆல்ரெடி ட்ரெயின் ஆன ஆன்மாக்கள் கூட சேர்ந்து பூமிக்கு போற வழியில குதிக்கிறான். ஆனா அவர்கிட்ட டிக்கெட் இல்லாததால எத்தனை வாட்டி குதிச்சாலும் திரும்ப அதே இடத்துக்கு வந்து சேர்றாரு. இதுக்கு நடுவுல த கிரேட் பியாண்ட், அதாவது இவர் முன்னாடி விழுந்தார் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற சிஸ்டம்ல ஒரு ஆன்மா மிஸ் ஆகிறத கரெக்டா காட்டி கொடுக்குது. யாரா அதுன்னு சிஸ்டம் மேனேஜர்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் த கிரேட் பிஃபோர்ங்கிற இடத்துல ஜோ ஜெர்ரின்றவங்கள மீட் பண்றாரு. அவங்க வேற யாரும் இல்ல, அந்த உலகத்துல ஏஞ்சல்ஸ் மாதிரி பூமிக்கு உயிர்களை அனுப்புற வேலை பாக்குறாங்க. இப்போ ஜோவை ஒரு மென்டர், அதாவது பூமிக்கு போக போற ஆன்மாக்களை ட்ரெயின் பண்றவங்கன்னு தப்பா நினைச்சு ஒரு ஆன்மாவுக்கு கைடா அசைன் பண்ணி விடுறாங்க. அந்த ஆன்மா பேர் தான் 22. இந்த 22 சாதாரண ஆன்மா கிடையாது. ஆமாங்க, ரொம்ப காலமா பூமிக்கு போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சு அங்கேயே டென்ட் போட்டு தங்கியிருக்கு. எத்தனையோ லெஜெண்ட்ஸ் வந்து இதுக்கு மென்டரா இருந்து ட்ரெயின் பண்ணி பார்த்தாங்க. ஆனா யாராலையுமே இந்த 22வை மாத்த முடியல. ஏன்னா அதுக்கு பூமியில வாழணுன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. அங்க செம போரிங்கா இருக்கும்னு ஒரு மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஜோ இவளோட ஹிஸ்டரியை கேட்டுட்டு இவளை எப்படியாவது ட்ரெயின் பண்ணி அந்த எர்த் பாஸ் டிக்கெட்டை வாங்கிட்டா அதை வச்சு நாம பூமிக்கு போயிடலான்னு ஒரு சுயநலமா பிளான் போடுறாரு. ஆனா ஜோ நினைச்ச மாதிரி எதுவும் அவ்வளவு ஈஸியா நடக்க போறது இல்ல. இப்போ ஜோ 22க்கு எப்படியாவது பூமியோட சிறப்பை புரிய வச்சு ஒரு ஸ்பார்க், வாழ்க்கைக்கான ஆர்வம், நோக்கம் அதை உருவாக்க ட்ரை பண்றான். மியூசிக், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட், சயின்ஸ்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் காட்டி ஆசை வார்த்தை பேசுறான். ஆனா 22க்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் வரல. ஜோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஜோவோட மைண்ட் செட் படி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள், ஒரு பர்பஸ் இருக்கும். அதுதான் ஸ்பார்க். அதை கண்டுபிடிச்சாதான் வாழ முடியும். ஆனா 22 இதையெல்லாம் சுத்தமா நம்பல. கடைசியில 22, சரிப்பா உன்னோட நிலைமை பார்த்தாலும்
பாவமா இருக்கு, உனக்கு பூமிக்கு போக ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி ஒரு விசித்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் த ஜோன். இங்கதான் நம்ம பல பேர் இருப்போங்க. த ஜோனுங்கிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இடம். வாங்க சொல்றேன். பூமியில இருக்கிற மனுஷங்க ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப டீப்பா முழுகி போய் தங்களையே மறக்கிறப்போ அவங்களோட கான்சியஸ்னஸ் வர இடம் தான் இது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஆர்டிஸ்ட் டிராயிங் பண்ணும்போது, ஒரு மியூசிஷியன் பியானோ வாசிக்கும் போது வர அந்த டீப் ஃபோக்கஸ் ஸ்டேட் தான் இந்த உலகம். 22 அங்க இருக்கிற சில ஆன்மாக்களை சும்மா கல்லால அடிச்சு பூமியில அவங்க செய்யற வேலையில இருந்து டிஸ்டர்ப் பண்ணி விளையாடுது. ஆனா இதுக்கு இன்னொரு ஆபத்தான சைடு இருக்குங்க. ஒரு விஷயத்துல அளவுக்கு மீறி அப்சஸ்ட் ஆகி அவங்களையே எழுந்துட்டாங்கன்னா அவங்க லாஸ்ட் செவ்லா மாறிடுவாங்க. அப்பதான் அங்க அப்படி ஒரு இருட்டு அசுர ஆன்மா ஜோவையும் 22வையும் துரத்த ஆரம்பிக்குது. அந்த டைம்ல தான் ஒரு விசித்திரமான போட்ல வந்து இவங்களை காப்பாத்துறாரு மூன்விண்ட். இவர் பூமியில இருக்கிற ஒரு நார்மலான ஆள் தான். ஆனா மெடிடேஷன் மூலமா இந்த ஜோனுக்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க லாஸ்ட் சோல்களை காப்பாத்தி அனுப்பி வைப்பாரு. அப்பதான் மூன்விண்ட் ஜோவை பார்த்த உடனே, தம்பி நீ இன்னும் கம்ப்ளீட்டா சாகலப்பான்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஜோ இப்போ பயங்கரமா ஷாக் ஆகிறான். அப்பதான் அவனுக்கு புரியுது, அவன் பூமியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல வென்டிலேட்டர்ல இருக்கான். அதாவது இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். திரும்பவும் பூமிக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. உடனே ஜோவுக்கு செம ஹாப்பி. மூன்வெண்ட் இப்போ பூமியில உன்னோட பாடி இருக்கிற லொகேஷனை கனெக்ட் பண்ணி உன்னை அதுக்குள்ள அனுப்ப ஒரு வழி இருக்குன்னு ஹெல்ப் பண்ண பாக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் கனவு வாழ்க்கைக்கு திரும்ப போறோம்னு ஜோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறான். ஆனா அவசரப்பட்டு அவன் குதிக்கும் போது எதிர்பாராத விதமா 22 மேல மோதி 2 பேருமே ஒன்னா சேர்ந்து பூமிக்குள்ள விழுறாங்க. அந்த ஒரு சின்ன தப்பு இவங்க 2 பேரோட வாழ்க்கையுமே எப்படி தலைக்கிட மாத்த போகுதுன்னு பாருங்க. பூமிக்குள்ள விழுந்த உடனே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நடக்குது. இங்க பாருங்க, ஒரு உடம்புக்குள்ள 2 ஆன்மா இருக்க முடியாதுல. ஆனா 22 நேரா போய் நம்ம ஜோவோட பாடிக்குள்ள லாக் ஆகிடுறா. அப்போ நம்ம ஹீரோ ஜோ எங்க போனா? அவசரத்துல பக்கத்துல இருந்த ஒரு தெரப்பி பூனைக்குள்ள பூந்துடுறான். ஒரே செகண்ட்ல ஜோ பூனையா மாறிடுறாரு. 22 ஜோவோட மனித உடம்ப வச்சுக்கிட்டு முடிக்கிறா. முதல் தடவையா ஒரு ஹியூமன் பாடிக்குள்ள இருக்கிறதால 22க்கு கை கால் மூச்சு ஹார்ட் பீட் எல்லாமே புதுசா பயமா இருக்கு. அதே சமயம் ஜோவுக்கு அங்க பூனையா இருந்துகிட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா இன்னும் சில மணி நேரத்துல அவனோட லைஃபே மாற போற டோரதியா ஷோ இருக்கு. அதுக்குள்ள பாடியை எப்படியாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிக்க பிளான் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரும் அப்பாடா ஜோ கோமால இருந்து எந்திரிச்சிட்டான்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா உள்ள இருக்கிறது 22 ஆச்சு. அவளுக்கு ஒழுங்கா நடக்க கூட தெரியாம தள்ளாடுறா. பூனைக்குள்ள இருக்கிற ஜோ கத்திக்கிட்டே கைட் பண்றான். இப்ப எப்படியோ யார் கண்ணிலையும் படாம ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராங்க. இப்ப எப்படியாவது அந்த மூன்விண்ட கண்டுபிடிச்சு பாடியில இருக்கிற உயிரை மாத்தணும். வழியில 22க்கு பசி எடுக்குது போல. ஆனா அதை சொல்ல தெரியல. வயித்துல ஏதோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு சொல்றா. அப்பதான் ஜோ புரிஞ்சுக்கிறாரு 22க்கு பசி எடுக்குதுன்ட்டு. ஜோ உடனே பக்கத்துல இருக்கிற பீஸா ஷாப்ல போயிட்டு ஒரு பீஸாவை திருடிட்டு வந்து கொடுக்கறாரு. 22 முதல் தடவையா பூமியோட பீஸாவை டேஸ்ட் பண்றான். ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டதும் அவ கொடுக்கற ரியாக்ஷன் இருக்கே, அப்பாடா இத்தனை காலமா பூமியை வேணான்னு சொன்ன ஒரு ஆன்மா இப்போ பீஸாக்காகவே பூமியில வாழலாம் போலன்னு நினைக்க ஆரம்பிக்கிறா. ஜோவுக்கு அது வெறும் பீஸா. ஆனா 22க்கு அந்த ரோடு, மக்கள், சூரிய ஒளி, ஸ்ட்ரீட் மியூசிக் எல்லாமே பேரழகா தெரியுது. ஜோ இத்தனை வருஷமா இதே உலகத்துல வாழ்ந்தோம். இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை ஒரு நாளும் கவனிச்சதே இல்ல. அவனோட ஒரே குறிக்கோள் பெரிய மியூசிஷியன் ஆகணும். அதுக்காக ஓடி ஓடி வாழ்க்கைய வாழவே மறந்துட்டான். ஆனா இந்த உண்மை அவனுக்கு இன்னும் புரியல. அப்பதான் 2 பேரும் ரோட்ல பேசிட்டு வரும்போது மூன்விண்ட பாக்குறாங்க. அவர் ஒரு ஷாப்ல அட்வர்டைசரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஜோ அவர்கிட்ட எப்படியாவது என் பாடியை ஸ்வாப் பண்ணுங்கன்னு கெஞ்சுறாரு. மூன்விண்ட் சரி பண்ணிடலான்னு பேசிட்டு இருக்கும் போது உங்க ஷாப் ஓனர் வந்து கத்துறாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல உனக்கு என்ன பேச்சு, கரெக்டா ஒர்க் பண்ணனா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மூன்விண்ட மிரட்டுறாங்க. ஜோ கிட்ட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ஈவினிங் 6:30க்கு எனக்கு ஆபீஸ் ஒர்க் முடிஞ்சிடும், உங்க பாடியை ஸ்வாப் பண்ணி விட்டுறேன்ட்டு மூன்விண்ட் சொல்றாரு. சரி இப்ப வேற வழி இல்லன்ட்டு 2 பேரும் அபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்புறாங்க. அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததும் 22 சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஒரு குழந்தை மாதிரி கவனிக்கிறா. ஆச்சரியப்படுறா. ஆனா அதே இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஜோ எப்பவுமே பெரிய கனவு மட்டுமே துரத்திட்டு ஓடி இருக்காரு. ஆனா 22 சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கிற லைஃபை ரசிக்கிறா. அந்த நேரத்துல தான் ஜோவோட ஸ்டூடெண்ட் கோனி கதவை தட்டுறா. கோனி உள்ள வந்து, சார் நான் மியூசிக்கை விட்டுட்டு பேண்ட்ல இருந்து குவிட் பண்ண போறேன்னு ரொம்ப சோகமா சொல்றா. பூனைக்குள்ள இருக்கிற ஜோக்கு செம ஷாக். ஆனா பாடியில இருக்கிற 22 ரொம்ப கூலா கோனியோட மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்றா. 22 கோனி கிட்ட சரி போறதுக்கு முன்னாடி அந்த ட்ரம்பட்டை ஒரு வாட்டி வாசிச்சுட்டு போயேன்னு சொல்றா. கோனியும் வாசிக்க ஆரம்பிக்கிறா. வாசிச்சு முடிச்சதும் அவளுக்கே மியூசிக் மேல இருக்கிற காதல் திரும்ப வந்துடுது. நான் குவிட் பண்ணல சார்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறா. இதை பார்த்த ஜோக்கு செம்ம ஆச்சரியம். தான் இத்தனை நாளா ஒரு டீச்சரா இருந்து செய்ய முடியாத ஒரு மேஜிக்க 22 வெறும் சாதாரண பேச்சால அவ லைஃபையே மாத்திட்டா. அடுத்ததா ஜோக்கு ஷோ இருக்கிறதால ஹேர் கட் பண்ண அவனோட வழக்கமான பார்பர் ஷாப்புக்கு போறாங்க. அங்க இருக்கிற பார்பர் தேஸ் செம்ம கேரக்டர். அவரு 22வை ஜோன்னு நினைச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. தேஸ் அவரோட கதையை சொல்றாரு. அவரோட சின்ன வயசு கனவு ஒரு நேவி டாக்டர் ஆகணும் தான். ஆனா சூழ்நிலை காரணமா அவரால் ஆக முடியல, பார்பர் ஆகிட்டாரு. 22 கேக்குறா, அப்போ உங்களுக்கு சோகமா இல்லையான்னு. அதுக்கு
சேஸ் இல்லப்பா, நான் இப்போ இருக்கிற லைஃபையும் என்கிட்ட வர கஸ்டமர்களையும் அழகாக்குறதையும் ரொம்ப விரும்புறேன்னு சொல்றாரு. 22க்கு புரியுது, வாழ்க்கையில நம்ம நினைச்ச கனவு நடக்கலனாலும் இருக்கிற லைஃபை வச்சு சந்தோஷமா வாழ முடியும். ஜோ இத்தனை வருஷமா டெஸ்ஸி கிட்ட தான் ஹேர் கட் பண்ணிருக்கான். ஆனா ஒரு நாளும் அவரோட லைஃப் கதையை கேட்டதே இல்ல. இது ஜோக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் மூமெண்ட். அடுத்ததா அங்க இருந்து வெளியே வந்ததும் காத்தடிச்சு ஜோவோட கேப் கீழே விழுது. கேப் எடுக்கும் போது ஃபேண்டம் கிழிஞ்சு போயிடுது. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கேட்டா இருக்கிற ஜோ கத்திட்டே இருக்கான். அப்பதான் ஜோக்கு ஒரு யோசனை வருது. அதை ரெடி பண்ண அவங்க அம்மா லிம்பா கிட்ட போறாங்க. லிம்பா வழக்கம் போல மியூசிக்லாம் வேணாம் ஜோ, ஒழுங்கா டீச்சர் வேலையை பாருன்னு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா இப்ப பாடியில் இருக்கிறது 22 ஆச்சு. அவ ரொம்ப எமோஷனலா, அம்மா எனக்கு பியானோ வாசிக்கிறது தாமா உயிர், அதை பண்ணலனா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஜோவோட மனசை அப்படியே பேசுறா. அப்பதான் லிம்பா அவங்க மனசை திறக்கிறாங்க. அவங்களுக்கு ஜோ மேல கோபம் இல்ல, தான் பையன் காசு இல்லாம கஷ்டப்படுவானோன்ற தாயோட பயம். கடைசியில அவங்க ஜோவோட கனவை சப்போர்ட் பண்ணி அவரோட அப்பாவோட சூட்டை ஆல்டர் பண்ணி தராங்க. பூனைக்குள்ள இருந்து இதை பாக்குற ஜோவுக்கு முதல் தடவையா அம்மாவோட உண்மையான அன்பு புரியுது. சூட்டை வாங்கிட்டு திரும்பும் போது 22 தனியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. பூமிக்கு வரவே வேணான்னு சொன்ன ஆன்மா இப்போ இந்த பூமியோட காற்றையும் மக்களையும் சின்ன சின்ன சந்தோஷத்தையும் பார்த்துட்டு எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கேயே வாழணும் போல இருக்குன்னு ஃபீல் பண்றா. ஆனா ஜோவுக்கு இன்னும் ஒரே குறிக்கோள் தான், நைட் அந்த மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ். அந்த நேரத்துல தான் மூன்வின் கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, வாங்க பாடியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு கூப்பிடுறாரு. மூன்வின் ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. ஜோ பாடிக்குள்ள போக ரெடியா இருக்கான். ஆனா 22 ப்ளீஸ் ஜோ, எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளவு அழகா இருக்கிற பூமியை விட்டு எனக்கு வர மனசு இல்லைன்னு கெஞ்சிரா. ஆனா ஜோ சம கோவமாகி, இது என்னோட பாடி, என்னோட லைஃப், நீ எத்தனையோ வருஷமா இந்த பூமியை வெறுத்தவ தானே, இப்போ வந்து என் லைஃபை திருட பாக்குறியான்னு கத்துறாரு. ரெண்டு பேரோட ஆசையும் அவங்க சைட்ல இருந்து நியாயப்படுத்துறாங்க. ஆனா ஒரு உடம்புல ரெண்டு பேர் எப்படி இருக்க முடியும்? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு சப்வேக்குள்ள ஓடும்போது அங்க கிரேட் பியாண்ட்ல வேலை செய்யற டெர்ரி, அதாங்க ஜோ அங்க இல்லாதத கண்டுபிடிச்சாரு. இப்போ பூமிக்கு வந்து ஒரு டிராப் வச்சு இவங்களை கிரேட் பிஃபோருக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா ஜோக்கு வர மனசு இல்ல. அவரும் அவரோட உடம்புக்குள்ள போக ரொம்ப ட்ரை பண்றாரு. ஆனா எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. திரும்பவும் கிரேட் பிஃபோருக்குள்ள வந்து விழுறாரு. ஜோக்கு செம கடுப்பாகிடுது. ஏன்னா ஷோவுக்கு டைம் ஆகிடுச்சு. ஆனா அங்க இருக்கிற ஏஞ்சல்ஸ் 22 பார்த்துட்டு, வாவ் 22, உன்னோட எர்த் பேட்ஜ்ல இப்போ ஸ்பார்க் வந்து எர்த் டிக்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு பாராட்டுறாங்க. 22 பூமியில அந்த ஒரு நாள் வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸால அவளுக்கு வாழணும்ன்ற ஆசை வந்ததால அந்த டிக்கெட் கிடைச்சிருக்கு. ஜோ இதை பார்த்த உடனே அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடு, நான் பூமிக்கு போகணும்னு கேட்கறான். ஜோ அவசரத்துல கோபத்தோட 22 கிட்ட ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல சொல்லிடுறான். உனக்கு ஒன்னும் ஸ்பார்க் வரல, நீ என் பாடிக்குள்ள இருந்ததால தான் அந்த டிக்கெட் கிடைச்சது, உனக்கு பூமியில வாழ தகுதியே இல்லைன்னு கத்துறான். இந்த வார்த்தைகள் 22ஓட மனசை கம்ப்ளீட்டா உடைச்சிடுது. இப்பதான் முதல் தடவையா வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பிச்ச ஒரு ஆன்மா உனக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவ அழுதுகிட்டே இந்த வச்சுக்கோ உன் டிக்கெட்டுன்னு தூக்கி போட்டுட்டு சோகமா எங்கேயோ ஓடி மறைஞ்சிடறா. ஜோ அந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு அவளை பத்தி கவலையே படாம நேரா பூமிக்கு கிளம்புறாரு. பூமிக்கு வந்த ஜோ தான் பாடிக்குள்ள கண் திறக்கிறாரு. டைம் கரெக்டா இருக்கு. உடனே அந்த மாஸ் சூட்டை போட்டுக்கிட்டு டொரோதியா வில்லியம் ஷோ நடக்கிற கிளப்புக்கு ஓடுறாரு. ஸ்டேஜ்ல பியானோ முன்னாடி உட்கார்றாரு. அவரோட விரல்கள் பியானோவோட கீஸ்ல மேஜிக் பண்ணுது. அவங்க பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல முடியுது. ஆடியன்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு நின்னு கை தட்டுறாங்க. பல வருஷமா ஜோ கண்ட கனவு இன்னைக்கு அவன் கண்ணு முன்னாடி நிறைவேறிடுது. ஆனா ஷோ முடிஞ்சதும் ஜோ முகத்துல எதிர்பார்த்த அந்த பெரிய சந்தோஷமே இல்ல. ஷோ முடிஞ்சு வெளியே வந்த ஜோ டொரோதியா கிட்ட கேக்குறாரு, மேடம் ஷோ செம்மையா முடிஞ்சது, ஆனா அடுத்து என்ன, எனக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கு டொரோதியா ஒரு குட்டி கதை சொல்றாங்க. ஒரு சின்ன மீன் கடலை தாண்டி அலைஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ ஒரு பெரிய மீன் கிட்ட போய் கடல் எங்க இருக்குன்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பெரிய மீன், நீ இப்போ இருக்கிறதே கடலுக்குள்ளதான்னு சொல்லிச்சான். ஆனா அந்த சின்ன மீன், சேச்சே இது வெறும் தண்ணி, எனக்கு கடல் தான் வேணும்னு சொல்லிட்டு போச்சான். இந்த கதை ஜோக்கு ஒரு சவுக்கடி மாதிரி இருந்துச்சு. அவன் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ்ன்ற அந்த ஒரு நாள தான் கடலுன்னு நினைச்சு ஓடினான். ஆனா இத்தனை நாளா அவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கையே ஒரு அழகான கடல் தான் அப்படின்றத அவன் மிஸ் பண்ணிட்டான்ற வெறுமை அவனுக்குள்ள வருது. இப்போ சோகமா வீட்டுக்கு வர ஜோ அபார்ட்மெண்ட்ல உட்கார்றான். அவனோட பேக்கெட்ல கை வச்சா 22 பூமியில இருந்தப்போ சேகரிச்சு வச்ச சில சின்ன சின்ன பொருட்கள் இருக்கு. ஒரு பீஸா ரேப்பர், ஒரு லாலிபாப் குச்சி, ஒரு நூல் கண்டு, அப்புறம் மரத்துல இருந்து விழுந்த ஒரு மேப்பிள் விதை. சாதாரணமா பார்த்தா இதெல்லாம் குப்பை. ஆமாங்க, ஆனா 22க்கு இதெல்லாம் தான் பூமியோட ஆகச்சிறந்த நினைவுகள். அதை கையில எடுத்த உடனே ஜோவுக்கு 22 பூமியில அந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு சிரிச்ச முகம் ஞாபகம் வருது. அவனுக்கு அப்பதான் புரியுது, வாழ்க்கையோட உண்மையான ஸ்பார்க் பெரிய அச்சீவ்மெண்ட் இல்ல, அதை வாழற ஒவ்வொரு சின்ன சின்ன நொடிகள்ல தான் இருக்கு. இப்போ ஜோ பியானோ முன்னாடி உட்காந்து 22ஓட நினைவுகளையும் அவ சேகரிச்ச பொருட்களையும் பியானோ மேல வைக்கிறாரு. மெதுவா வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவர் வாசிக்கிறது எந்த ஒரு புகழுக்கும் இல்ல, ஆழ் மனசுல இருந்து வாசிக்கிறாரு. மியூசிக்ல முழுகி நம்ம ஆளு திரும்பவும் த ஜோன் உலகத்துக்குள்ள போறாரு. ஆனா இந்த வாட்டி பியானோ வாசிக்க போகலங்க, தன்னோட கோபத்தால காயப்படுத்தி அந்த 22வை தேடி காப்பாத்துறதுக்காக. ஆனா 22 இப்ப எங்க இருக்கா? ஜோ ஜோன் உலகத்துக்குள்ள வந்து மூன்விண்ட பார்த்து 22 எங்கப்பான்னு பதட்டமா கேக்குறாரு. அப்போ மூன்வின் ரொம்ப சோகமா ஒரு நியூஸ சொல்றாரு. ஜோ சொன்ன அந்த கொடூரமான வார்த்தைகளால 22 கம்ப்ளீட்டா டிப்ரெஸ் ஆகி எனக்கு வாழ தகுதியே இல்லைன்னு தன்னைத்தானே வெறுத்து
ஒரு லாஸ்ட் சவுல், அதாவது இருட்டு அசுரன் ஆன்மாவா மாறிட்டான்னு சொல்றாரு. ஜோவுக்கு நெஞ்சில இடி விழுந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, 22க்கு வாழ்க்கையை காதலிக்க கத்து கொடுத்ததும் இவன் தான். ஆனா ஒரே செகண்ட்ல அவளை இருட்டுக்குள்ள தள்ளினதும் இவன் தான். இப்போ அந்த குற்ற உணர்ச்சி ஜோவை கொல்லுது. ஜோ அமைதியா யோசிச்சு பாக்குறான். இந்த பயணம் முழுக்க நம்ம 22க்கு மெண்டரா உண்மையாவே ஹெல்ப் பண்ணமா, இல்ல நம்ம சுயநலத்துக்காக நம்ம பாடிக்கு திரும்ப போக அவனை யூஸ் பண்ணிக்கிட்டோமான்னு யோசிக்கிறான். ஆனா 22 அப்படி இல்லையே. அவ ஜோவோட பாடியில இருந்தப்போ அவனோட ஸ்டூடெண்ட் கோனியோட லைஃப மாத்தினா, அவங்க அம்மா லிம்பாவோட மனசை மாத்தினா, ஜோவுக்கு வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை புரிய வச்சா. அப்பதான் ஜோவுக்கு புரியுது, இந்த பயணம் 22 மாத்திரத்துக்கு இல்ல, அவனோட சுயநல குணத்தை மாத்திரத்துக்காக தான் நடந்திருக்கும்னு. மூன்வின் சொல்றாரு, லாஸ்ட் சோல்ஸை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் ஜோ. அவங்க தங்களோட பயம் நெகட்டிவ் திங்கிங்லயே ஒரு பெரிய இருட்டு கோட்டையை கட்டிட்டு உள்ளேயே இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஜோ பயப்படாம 22 இருக்கிற இடத்துக்கு போறான். தூரத்துல கருப்பா ஒரு உருவம் கீழே எதையோ தேடிட்டு இருக்கு. அதுக்குள்ளதான் 22 மாட்டிட்டு இருக்கா. ஜோ வரத பார்த்ததும் 22 பயந்து ஓடுது. ஜோவும் அந்த கப்பல்ல இருந்து இறங்கி துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா 22 அங்கிருந்து தப்பிச்சு த கிரேட் பிஃபோர் லொகேஷனுக்கு போகுது. மேல போகிறதுக்கு 22க்கு வழியே இல்ல. இப்போ 22ஓட உருவம் பெரிய அசுர உருவமா மாறுது. கொஞ்ச நேரத்துல ஜோவை அப்படியே முழுங்குது. ஜோவுக்கு ஒண்ணுமே தெரியல, ஒரு இருட்டா இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள இருந்து 22ஓட வாய்ஸ் கேக்குது. ஆனா அது பயங்கர நெகட்டிவா, எனக்கு ஸ்பார்க் இல்ல, நான் வாழ தகுதி இல்லாதவன், ஜோ சொன்னதுதான் நிஜம்னு அவளுக்குள்ளேயே அதை சொல்லிட்டே இருக்கா. அப்பதான் ஜோவுக்கு அங்க இருக்கிற சிஸ்டம் மேனேஜர் ஜெர்ரி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஸ்பார்க்ன்றது ஏதோ ஒரு வேலையோ டேலண்டோ பெரிய பர்பஸோ கிடையாதுப்பா, அது வெறும் வாழணுன்ற ஆசை, லைஃப ரசிக்கிற மனசு மட்டும்தான். இந்த உண்மையை ஜோ இப்போ முழுசா புரிஞ்சுக்கிட்டான். ஜோ அந்த இருட்டு அசுரனோட அட்டாக்கெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு 22 கிட்ட போறான். அவகிட்ட போய் அவ பூமியில ஆசையை சேகரிச்சு வச்சிருந்த அந்த மேப்பிள் விதைய நீட்டுறான். 22 இதை ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். அந்த இருட்டு உருவம் அப்படியே அமைதியாகுது. ஜோ பேச ஆரம்பிக்கிறான். இந்த விதைக்கு எந்த வேலையும் இல்ல 22, ஆனா நீ இத காத்துல பறந்து வரும்போது எவ்வளவு அழகா ரசிச்ச. பூமியில நீ சாப்பிட்ட பீஸா, நீ ரசிச்ச காற்று, மியூசிக், நடக்கிறது, இது எல்லாமே தான் ஸ்பார்க். வாழணுன்ற ஆசை தான் ஸ்பார்க்னு சொல்றான். ஜோ சொன்ன அந்த பாசிட்டிவான வார்த்தைகளாலும் அந்த மேப்பிள் விதையும் 22ஓட மனசுக்குள்ள இருந்த இருட்டை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிக்குது. இப்போ ஆள் மெதுவா அந்த அசுர உருவத்துல இருந்து நார்மல் ஆன்மாவா வெளியே வரா. அவளோட எர்த் பேட்ஜையும் இப்போ ஜோ திரும்ப கொடுக்கறான். ஜோ முகத்துல முதல் தடவையா ஒரு ஆத்மாத்மான உண்மையான சந்தோஷ சிரிப்பு வருது. ஜோ 22வை கூட்டிட்டு பூமிக்கு போற அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து கொஞ்ச நேரம் அமைதியா ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. ஜோ 22வை பார்த்து, தேங்க்ஸ் 22, எனக்கு வாழ்க்கைய கத்து கொடுத்துட்ட. 22க்கு இப்ப பூமியை நினைச்சு எந்த பயமும் இல்ல, வாழணுன்ற வெறி வந்துடுச்சு. ஜோ அவ கையை பிடிச்சு, நானும் உன் கூடவே போர்ட்டல் வரைக்கும் வரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவளை பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். 22 முதல் முறையா பூமியில ஒரு குழந்தைய பிறக்க கிளம்புறான். 22வை பூமிக்கு அனுப்பி வச்ச பிறகு ஜோ கிட்ட இப்ப எந்த டிக்கெட்டும் இல்ல. அவனோட உடம்பு பூமியில வெண்டிலேட்டர்ல இருக்கு. டிக்கெட் இல்லாததால அவனால போக முடியாது. ஆனா ஜோவுக்கு இப்ப எந்த வருத்தமும் இல்ல. அவன் அமைதியா திருப்தியா இறந்து போனவங்க போற கிரேட் பியாண்ட நோக்கி அந்த ஒளி பாதையில நடக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் தான் லைஃபோட உண்மையான அர்த்தத்தை கத்துக்கிட்டான். ஆனா கதை இதோட முடியல. வாங்க, அங்க ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. ஜோ இதுக்கு முன்னாடி இதே இடத்துக்கு வந்தப்போ அலறி அடிச்சு ஓடனான். இப்ப ரொம்ப மெச்சூரிட்டியா என் லைஃப்ல நான் கத்துக்க வேண்டியதை கத்துக்கிட்டேன்னு அமைதியா போறான். அப்போதான் அங்க இருக்கிற சிஸ்டம் மேனேஜர் ஜெர்ரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜோவை கூப்பிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, ஜோ நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். 22வை எத்தனையோ லெஜெண்ட்ஸ் மாத்த ட்ரை பண்ணாங்க, ஆனா நீ அவளுக்கு லைஃபையே புரிய வச்சுட்ட. அது மட்டும் இல்லாம அவளுக்காக உன் ஆசையே தியாகம் பண்ணிட்டு வந்துட்ட. அதனால உனக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரோம்னு சொல்றாங்க. அந்த ஜெர்ரி சிரிச்சுக்கிட்டே, ஜோ உனக்கு நாங்க ஒரு செகண்ட் சான்ஸ் தரோம், நீ மறுபடியும் பூமிக்கு போய் உன் வாழ்க்கைய வாழலாம். ஜோவால நம்பவே முடியல. ஆமாங்க, ரெண்டாவது வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. ஜோ அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா திரும்பவும் பூமிக்குள்ள குதிக்கிறான். இப்ப பூமியில ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வர ஜோ இப்போ கம்ப்ளீட்டா வேற மனுஷன். அவனுக்கு மியூசிக் மேல இருக்கிற காதல் குறையில, ஆனா மியூசிக் மட்டும் தான் லைஃப்ன்ற அந்த முட்டாள்தனமான எண்ணம் மாறிடுச்சு. இனிமேல் அவன் பியானோ வாசிப்பான். அதே சமயம் ரோட்ல நடக்கிறது, காத்து, மக்கள், அம்மா கூட பேசுறதுன்னு எல்லா சின்ன சின்ன மூமெண்ட்ஸுமே ரசிச்சு வாழ முடிவு பண்றான். சரிங்க, இந்த கதையில ஜோ ஹீரோ மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே ஜோவோட கண்ணை திறந்த நம்ம 22 தான் ஹீரோ. பூமிக்கு வர பிடிக்காத ஒரு ஆன்மா இங்க ஒரு நாள் வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பூமியை காதலிக்க ஆரம்பிச்சது. ஆனா பூமிக்கே சொந்தமான ஜோ அதை வாழ மறந்துட்டு ஓடிட்டு இருந்தான். இந்த ரெண்டு பேரோட ஜெர்னி தான் படத்தோட ஆகச்சிறந்த பியூட்டி. இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, லைஃப்ல பெருசா சாதிக்கணும்னு ஓடுறது தப்பு இல்ல, ஆனா காலையில குடிக்கிற காஃபி, மழை, வாசம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இது எல்லாம் தான் உண்மையான வாழ்க்கை. இதை என்னைக்குமே மறந்துடாதீங்க. சரி, இந்த சோல் படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு? மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான சூப்பரான மூவிக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பாய்.